ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் ரவை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் ரெசிபி அல்லது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை உப்புமாக்கு பயன்படுத்துகிற ரவை தான், வறுக்காத ரவை தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையை நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடர் ஆகாது, கொஞ்சம் இந்த மாதிரி அரைப்படாமல் குறை குறைன்னு தான் இருக்கும். ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவை கூட அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு ஒரு பைண்டிங்காக தான் சேர்க்குறோம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மாவு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு இந்த ரவை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துட்டு மாவு கெட்டியாயிருக்கும். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து மறுபடியும் மாவை அதே கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். தண்ணி தெளித்து மறுபடியும் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு மாவை 2 பாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ 2 பாதியாக பிரித்து எடுத்துட்டு இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு இப்போ இந்த மாவை வச்சுட்டு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப திக்காக இல்லாமல். இப்போ இந்த மாவை நம்ம எவ்வளோ நல்லா விரிச்சு விட்டு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சு விட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ மாவை தேய்ச்சி எடுத்தாச்சு. மாவு இந்த திக்னஸ்ல இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம பரோட்டாக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். எல்லா அளவுமே ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பீஸா தனித்தனியா எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டா எடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே அழகா தனித்தனியா வந்துடும். இதே மாதிரியே மீத இருக்க மாவையும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருங்க. இப்போ இந்த மாவெல்லாம் தனித்தனியா எடுத்து பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம மாவுலையும் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மாவை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கம்பியோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு லைட்டாக மாவை கிளறி விட்டிங்கன்னா அழகாக தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. நம்ம ரவையில செஞ்சிருக்கிறதுனால உடையதான் செய்யும், உடைஞ்சா பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக கிளறி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சுன்னா இது உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருங்க. 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ரவைங்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துடும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஸ்ட்ரெயினர்ல போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டுட்டு இதுக்கு மேல உடனே நார்மலான பச்சை தண்ணி ஊத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு 3-4 பல் பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்து எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டா வதங்கினா போதும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 வகையான காய்கறி எடுத்திருக்கேன். கேரட், குடமிளகாய், அதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே ஸ்லைஸா கொஞ்சம் நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் கொஞ்சம் ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா வாசனைக்காக கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கீங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் உங்ககிட்ட இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஒரு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அரைச்சி சேர்க்குறீங்கன்னா அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சாஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்க ரவை பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம எப்பவும் ரவையில உப்புமா கிச்சடி அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான யம்மியான ரவை பாஸ்தா வந்து ரெடி ஆயிருச்சு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு மாற்றம் தெரியாது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் கடையில் போய் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாஸ்தா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.